மதுரை மாவட்டம் பரவை அரசு மேல்நிலைப்பள்ளியில் கணக்கு பதிவியல் பாடத்தில் அலகு 2 லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். இதில் குலுக்குச்சீட்டு மூலம் பெறுதல்கள் செலுத்தல்கள் இனங்களை அடையாளம் காணுதல். இன்று மாணவர்கள் பரவை அரசு மேல்நிலைப்பள்ளி +2 மாணவர்கள் பெறுதல் செலுத்தல் இனங்களை அடையாளம் காண உள்ளனர். யார் வரீங்க ஃபஸ்ட்டு? பாலாஜி. பாலாஜி வந்து இப்போ என்ன செய்ய போகிறான்? பெறுதல் செலுத்தல் குலுக்குச்சீட்டு வந்து இப்போ இங்கே இருக்குது. ஓகேயா? இதிலேருந்து ஒரு 2 சீட்டை எடுக்கிற. 2 சீட்டை எடுத்து என்ன எடுத்திருக்க சொல்லு? கை ரொக்கம் 1/4/2025. அது வந்து இதில் வருது, பெறுதல்கள் வச்சுருக்கு. ஓகே பா. அடுத்து இன்னொரு சீட் எடு. ஒரே ஒரு சீட்டை மட்டும் எடு. என்ன எடுத்திருக்க? என்ன வந்திருக்கு காமி? அறக்கட்டளை நிதி பெற்றது. அது எதில் வரும்? பெறுதல்களில். சுற்றி வை, மேலப்படாது, சுற்றி வை. சரியா? சரியா? போதும். நீ போ, கிளம்பு. நீ வச்சிரு. அது என்னது? அது விளம்பரம் செய்தது. விளம்பரம் செய்தது எதில் வரும்? செலுத்தல்களில் வரும். ஓகே. அடுத்து வா. ஜீவா வாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீவா எடு. என்ன சீட் எடுத்திருக்க சொல்லு? நாடக காட்சி வசூல். நாடக காட்சி வசூல் எதில் வரும்? செலுத்தல்களில் வருமா? சரி, அடுத்தது எடு. என்னது அது? வங்கி மேல்வரை பற்று. எந்த பக்கம் வரும்? வை. இவன் வச்சது சரியா? எது எந்த பக்கம் வரணும்? வங்கி மேல்வரை பற்றி எதில் வரணும்? மோனிகா சொல்லு. கோபிகா, வங்கி மேல்வரை பற்றி எங்கே வரணும்? செலுத்தல்களில் வரணும். அதே மாதிரி நாடக காட்சி வசூல் பெறுதல்களில் வரணும். நீ செஞ்சது சரியா தப்பா? தப்பு தானே? ஓ, அடுத்து வாமா. புவனேஸ்வரி வா. என்ன எடுத்திருக்க சொல்லு? விற்றது எங்கே வரும்? பெறுதல்கள். அடுத்து ஒரு சீட் எடு. என்ன எடுத்திருக்க? முதலீடு மீதான வட்டி பெற்றது. எங்கே வரும்? போடு. அடுத்து சுந்தரேஸ்வரன் வா. குலுக்குச்சீட்டு எடு. என்ன வந்திருக்கு? தணிக்கை கட்டணம் எங்கே வரும்? செலுத்தல்கள். அடுத்து இன்னொரு சீட் எடு. ஒரு ஆளுக்கு 2 சீட் எடுங்க. சரியா? சம்பளம் கொடுத்தது எங்கே வரும்? செலுத்தல்கள். வை. வா. நிகாசிரி வா. என்ன சீட் எடுத்திருக்க? என்னது இது? உயில் கொடை பெற்றது. எதில் வரும்?
பெறுதல்கள். ஓகே, அடுத்து இன்னொரு சீட் எடு. காப்பீட்டு கட்டணம் செலுத்தியது எதில் வரும்? செலுத்தல்கள். ஓகே. அடுத்து வா முத்துநாயகம் வா. அலுவலக செலவுகள் எதில் வரணும்? போடு. அடுத்து கை ரொக்கம். தேதி என்ன கொடுத்துருக்கு? எங்கே வரும்? போடு. அடுத்து வா முத்துராஜா, 2 சீட் எடு. என்ன வந்திருக்கு? தொலைபேசி கட்டணம் செலுத்தியது எங்கே வரும்? போடு. எதில் வச்சுருக்க? செலுத்தல்களில் வச்சுருக்கியா? ரைட். ஓகே. அடுத்தது 1/4/25 எங்கே வரும்? பெறுதல்கள். வை. அடுத்து கோபாலகிருஷ்ணன் வா. வங்கி ரொக்கம் என்ன தேதி கொடுத்துருக்கு? 31/3/2025 எந்த பக்கம் வரும்? போடு. செலுத்தல்கள் வச்சுருக்கியா? வை. ஓகே. அடுத்து சந்தா பெற்றது எங்கே வரும்? பெறுதல்கள். ஓகே. வா. அடுத்து வா வா பாலாஜி வா. பால விஷால். ஆயில் உறுப்பினர் கட்டணம் பெற்றது எங்கே வரும்? பெறுதல்கள். ரைட். ஓகே. அடுத்தது பங்காதாயம் பெற்றது அதுவும் பெறுதல்கள். ஓகே. வா நீ வா. மோனிகா வா. மேனகா. என்னம்மா வந்திருக்கு? பெற்றது. பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது எங்கே? பெறுதல்கள் போட்டிருக்கியா? பொது செலவுகள். பொது செலவுகள் எங்கே வரும்? செலுத்தல்கள். வா நாயகம் வா. அரைகலம் விற்றது எங்கே வரும்? பெறுதல்கள். ஓகே. அடுத்து தொடக்க பராமரிப்பு செலவுகள் எங்கே வரும்? செலுத்தல்கள். ஓகே. நீ போட்டியா? வா கோபிகா வா. கட்டணம் வாங்கியது. கட்டணம் வாங்கியது எங்கே போட்டிருக்க? கட்டணம் வாங்கியது எங்கே போட்டிருக்க? செலுத்தல்களில் போட்டிருக்க. ரைட். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. இப்போ நம்ம லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பெறுதல்கள் செலுத்தல்கள் இனங்களை அடையாளம் கண்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? குலுக்கு சீட்டு மூலமாக நம்ம பெறுதல்கள் செலுத்தல் இனங்களை அடையாளம் கண்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம எப்படி பெறுதல் செலுத்தல் இனங்களை அடையாளம் காண்றது அப்படிங்கிற பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களால் இது புரிஞ்சுக்க முடிஞ்சா? இப்போ இதில் நமக்கு என்ன, நீங்கள் படித்ததை உங்களால் ஈஸியாக ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியுதா முடியலையா? முடியுது இல்லையா? ஸோ அப்போ இது மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இல்லையா?
பெறுதல்கள் எது, செலுத்தல் எதுங்கிறத நம்ம சரியான முறையில் மனசில் பதிய வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், இந்த குலுக்கு சீட்டு மூலமாக நம்ம செஞ்சிடலாம் இல்லையா? சரி, பாலதர்ஷன் வா. எடு எடு எடு. என்ன வந்திருக்கு, என்ன வந்திருக்கு சொல்லு. பங்காதாயம் பெற்றது. எங்கே வரும், பெறுதல்கள். அடுத்து ஒரு நெடு. அரைகலன் எங்கே வரும், பெறுதல்கள். புரியுதா இப்போ? ஸோ அப்போ பெறுதல்கள் எந்த இது வரும், அதே மாதிரி செலுத்தல்களில் எது வரும் அப்படிங்கிறத குலுக்கு சீட்டு மூலமாக அதை கரெக்டாக அடையாளம் வச்சு இன்றைக்கி நம்ம லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளை பார்த்துருக்கோம் இல்லையா? நன்றி.